ஒரு 18 ஆண்டு காலம் மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்த மதியழகங்கிற தம்பி புதுக்கோட்டை, அவனுடைய பணி நிறைவுக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அங்கே நான் பேசினேன். ஏன்னா அந்த தம்பி எனக்கு 1986 பழக்கம். அந்த விழாவில் நான் தான் நிறைவுரை ஆற்றினேன். அப்போது அவனுக்கு எல்லோரும் சால்வை இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றுமே கொண்டு வரல தம்பிக்கு. நான் பாரியாக இருந்தால் பல்லக்கு தேறி யானை பரிசளித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்ன நட்சத்திரங்களை கைது செய்தவன் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். அதிகமான சக்கரவர்த்தியாக இருந்தால் நெல்லிக்கனியை தந்திருப்பேன். குமணனாக இருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து, என் தலையை கேட்கிறார்கள் ஆனால் விலை தர மாட்டேன் என்கிறார்கள், கொடுத்துருப்பேன். வேறு தமிழ் போல் வாழ்கன்னு வாழ்த்தினேன். அந்த லிட்டரி, அந்த இலக்கிய நயத்தை நான் எங்கேயும் வெளிப்படுத்த தயங்கியதும் இல்லை, வெளிப்படுத்தாமல் என் பேச்சை முடித்ததும் இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வைகோபாலசாமி வெளில வரும்போது நீங்கள் அவர் கூடவே வர்றீங்க. நான் மட்டும்தான் வந்தேன். துணிச்சலாக ஒரு சொற்பொழிவாளர், ஒரு துணிச்சலாக நான் மட்டும்தான் அவரை நம்பி வந்தேன். அந்த அளவுக்கு அவருக்கும் உங்களுக்கும் எங்கே நெருக்கம் பெறுது? அதான் சிறைச்சாலையில். ஆமாம், கிருபானந்த வாரியாரையும் பேராசிரியர் இளம்பரை மணிமாறனையும் இலக்கிய தளத்துக்கும் குருநாதராக வரித்து கொண்ட நான் அவங்கள்ட்ட நேரடியாக பயிற்சி பெறலை. நானும் வைகோவை அரசியலில் பேச்சுக்கு ஒரு குருநாதராக அவர் நான் ஏற்றுக்கொண்டேன், வேற ஒன்றும் இல்லை.